ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் மிக கவனமாக தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செஞ்சோம், உம்முடைய நாமத்தினால அதை பண்ணோம் இதை பண்ணோம். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க? உன்னை எனக்கு. அப்போ நம்பாளர் தான் சொல்லியிருப்பான் இந்த காலத்தில், என்ன ஆண்டவரே நீர் யூடியூப் சரியாக பார்க்கறது இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வால் போஸ்ட் ஒட்டி இருக்கிறது நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன்னா. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான். ஆமென். ஊழியம் செய்தாலும் நம் தேவ சித்தத்தின்படி செய்யணும். இன்னைக்கு நிறைய பேரை நான் இளம் ஊழியரில் பார்க்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது வழக்கம். சரி தம்பி, உங்களுக்கு என்ன அழைப்பு அப்படின்னா திருன்னு முழிப்பாங்க. அழைப்பா? ஊழியம் தானே. என்னப்பா ஊழியம்? அதான் ஊழியம். ஆமென். 5 விதமான ஊழியத்தில் கர்த்தர் என்னை எந்த பகுதியில் அழைத்திருக்கிறார் என்கிற கிளாரிட்டி இன்னைக்கு நிறைய பேருக்கு. அவன் சபையிலும் அப்படி தான், நம்ம எல்லாரையும் வச்சிருக்காரு, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எந்த காரியத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை உண்மையாக செஞ்சோன்னா பரலோகத்திலே நமக்கு பெரிய பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஆண்டுகள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வேலை செய்து கொண்டே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். சென்னையில் அண்ணா நகரில் தங்கம் காலனி, அண்ணா நகர் வெஸ்ட் தங்கம் காலனியில் எங்கள் மாமா ஒருத்தங்க, அவங்க பாஸ்டராக இருந்தாங்க, ஏலிம் அப்போஸ்தலிக் சர்ச்சுன்னு சொல்லி. ஸோ நான் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு சென்னை அப்போது பெருசாக வேறு பிளேசஸ் எல்லாம் தெரியாது. எனக்கு ஸ்டேஷனில் இறங்குவேன், நேராக அண்ணா நகர் வெஸ்ட்டுக்கு வருவேன். ஸோ அவங்க சபையில் நான் அடிக்கடி ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் சொல்கிறது 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போது என்னுடைய அங்கிள் நிறைய வெளியே நிறைய கண்ட்ரீஸில் அவங்கள ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நியூசிலாந்து அந்த ஏலிம் சர்ச்சுக்கு அடிக்கடி அவங்க போயிட்டு இருந்ததுனால அந்த சபையார் இவரை அந்த சபைக்கு போதகராக அழைத்தார்கள். அப்போ உடனே இவங்க டிசைட் பண்ணாங்க அந்த நியூசிலாந்து போகிறதுக்காக. கொஞ்ச நாள் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, குடும்பத்தோடு அவங்க நியூசிலாந்து போகிறதுக்கு ரெடி ஆனாங்க. நல்ல கவனிங்க. அப்போது அந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச். பெரிய சர்ச்னால் ரொம்ப ஸ்டாண்டர்டான சர்ச். அங்கே பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், SBY ஸ்கூல் பிரின்ஸிபல் அப்போ ஜான்சன் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காங்கிரிகேஷன், ஒரு 100+ தான் இருப்பாங்க காங்கிரிகேஷன், ரொம்ப சாலிட் காங்கிரிகேஷன். ஸோ அந்த இம்மானுவேல் சர்ச் இருக்கு இல்லையா, தங்கம் காலனி, யாராவது போயிருந்தால் தெரியும், அதுக்கு பின்னால் தான். அப்போது இவர் என்னை கூப்பிட்டு அவர் பெட்ரூமில் உட்கார வச்சு 1 hour பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்லி, இந்த சபையை நான் வேறு யாரையும் நம்பி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த சபையை நான் கொடுக்கறதுனா உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவேன். இந்த சபையை நீ டேக் ஓவர் பண்ணி இந்த சபைக்கு பாஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சை நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 20 years பேக். நான் யோசிக்கவே இல்லை, ஜெர்மனி சொல்கிறேன்னு சொல்ல. ஏன்னா என் மேலே கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தம் எனக்கு தெரியும். அதனால் ரொம்ப அவர்கிட்ட டைரக்டாக சொன்னேன், நான் இந்த சபை ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிறது சுவிசேஷகனுடைய அழைப்பு. ஆமென். அந்த அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு என்னால் முடியாதுன்னு நான் டைரக்டாக சொன்னேன். இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசுகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த சபை அங்கேருந்து எல்லாம் பிரிஞ்சு போய் கொஞ்சம் பேர் இன்றைக்கும் ஆப்ரஹாம் தாமஸ் சர்ச் அவங்க சபையில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் NLAGயில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஊழியம் செஞ்சு கூட நரகத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு ஆமேன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நான் வசனத்தை வசனமாக பேசுகிறேன், சத்தியமாக பேசுகிறேன். ஊழியம் செய்து கொண்டே நரகத்திற்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஊழியம் செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். இல்லைன்னா பரலோகம் அங்கீகரிக்காது. உலகம் அங்கீகரிக்கலாம், ஜனங்கள் அங்கீகரிக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், நீங்கள் இல்லாமல் வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் நாம் செய்த ஒரு காரியமும் பரலோகம் அங்கீகரிக்க வாய்ப்பே கிடையாது. ஆகவே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும்,
எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீங்க பாடுங்க சத்தமா. பாடைக்கீரே தேவ சத்தம். இன்னொரு டைம் பாடலாமா சத்தமா? தேவ சித்தம் தேவ நிறைவேற எனையும் தேவ. ஆமென். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு காலம் ஃபுல்லா கூப்பிட்டாலும் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட். பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். நீண்ட ஆண்டுகள் நான் அவரோடு கூட நான் ட்ராவல் பண்ணேன். அப்போது தம்பி ராபர்ட் நான்லாம் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், தம்பி ராபர்ட்டை நீ அனுப்புவியா எனக்கு? அவனை அந்த ஊழியத்துக்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணான். ஸோ நல்ல கவனிங்க. அப்போ அவர் பாடுற மோஸ்ட் ஆஃப் த சாங் ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்த பாடல்கள் தான். இப்போ நீங்கள் பாடினீங்கள, நன்றி சொல்லி பாடுவேன். இந்த பாடலை கூட 97வது ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். ஸோ பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஒரு நாள் ராபர்ட் ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு அந்த டீமில். அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் க்ரூசைட்லாம் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன். அவரும் ஒரு டைம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். உனக்கு கவர்மெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னாரு. நான் அந்த காசை நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டைமில் இன்னொரு அமெரிக்கன் அவருடைய ஃப்ரெண்ட் மார்க் டேனியல்ஸ்னு ஒருத்தர், அவர் சொன்னார், வெஸ்லி நீ, ஏன்னா அப்போ தான் அந்த இயேசு நல்லவர் இயேசுவை ஆண்டவர் அந்த பாடல்கள் எழுதியிருந்தேன். அப்போது ஸ்டூவர்ட் அந்த பாட்டெல்லாம் பாட கேட்டாங்க. சரி பாட. அந்த டைமில் மார்க் டேனியல் சொன்ன, வெஸ்லி நீ ஃபுல் டைமாக நீ எடுத்துட்டீங்கன்னா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். என் கூட பேசினார். ஆனால் அந்த டைமில் நான் சொன்னேன், ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. கவனிங்க, ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊழியம் தானே செய்கிறோம். இல்லை, தேவ சித்தத்தின்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வ, சர்ச்லையும் அப்படி தான், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். அப்போ பாஸ்டரல் அவங்களுக்கு ரோல் என்னென்னா, அவங்க சபையில் வர்ற ஜனங்களை அவர்கள் யாருக்கு என்ன கிருபை இருக்குன்னு பார்த்து பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலின்படி அவர்களை அந்த ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் பாஸ்டர்ஸை சபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு இல்லை, கர்த்தர் சொன்னால் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம எல்லாருமே இப்போ சர்ச்சில் ஐம் வெரி சாரி டு சே, நம்ம நிறைய நேரத்தில் முன்னால் மைக்கை பிடிச்சி பாடினா தான், ஏதாவது பேசினா தான் பெரிய ஊழியம் நினைக்கிறோம். இல்லை, சபையில் நீங்கள் சபைக்காக செய்கிற சின்ன காரியத்தை கூட பரலோகம் மறக்கவே செய்யாது. ஆமீன். ஒரு பெஞ்சை தொடச்சாலும் இல்லை கதவு முன்னாலேயே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணாலும், ஆமீன், அந்த சின்ன மறைந்திருந்து செய்கிற காரியத்தையும் பரலோகம் கணக்கு வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லமா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சபை, பழைய ஒரு நல்ல பெண்டிகாஸ்டல் சர்ச், அந்த சபையில் நான் இருந்தேன். ஆமீன். எல்லா காரியத்தையும் நான் செய்வேன். அப்போ கிட்டார் வாசிப்பேன். அப்போ என் பழைய சைக்கிள் ஒன்று இருந்தது, 12 கிலோமீட்டர் எங்கள் வீடு. ஒரு சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆமீன். சாட்டர்டே, வென்ஸ்டே, சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் அவுட்ரீச், ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அடையாளம் இதுதான். சபையில் ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணாமல் இருந்தான்னா அந்த ஆள் சரியாக ரட்சிப்பு கேட்டிருக்கான்னு அர்த்தம். இதுக்கும் ஆமீன் வராதுன்னு தெரியும். சரி, ஓகே, நல்ல கவனிங்க. அப்போது நான் போய் சாட்டர்டே மீட்டிங் முடித்து உடனே எல்லோரும் போயிடுவாங்க. 8 மணிக்கு முடிஞ்சிடும். நான் 9 மணி வரைக்கும் இருப்பேன். அங்கே இருக்கிற சின்ன பாக்ஸ், சின்ன ஆம்பிளிஃபயர், ஆமீன், அதெல்லாம் பண்ணி கிட்டார்லாம் டியூன் பண்ணிவிட்டு சேர்லாம் சரியாக போட்டுட்டு போவேன். அடுத்த நாள் காலையில் 9 மணி சர்வீஸ். ஒரு நாள் கூட 9 மணிக்கு வந்ததில் 8 மணிக்கு வந்துடுவேன். யாரும் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணவும் இல்லை. ஆமீன். ஆனால் பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கும். ஆமென். சர்ச், முதல்ல நாம் தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார், எனக்கு என்ன கிருபை இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நான் இந்த பர்சனலாக ஒரு சிலரை விசாரிக்கிறோம்ல, அது பெரிய ஊழியம். சபை என்பது குடும்பம். சபை என்பது என்னது? ஒருத்தரை விசாரிக்கிறது.
நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, உங்களுக்காக ஜெபம் பண்ணமே, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கும் போதே அவருக்கு பாதி சுகமாயிரும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். நான் வந்து கோயம்புத்தூரில் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ அநேக ஆண்டுகளாக வாலிபரில் நடத்தி கொண்டிருந்தேன். அங்கே பாஸ்டரோட ஹெல்ப்பாக இருந்தேன். அப்போது நான் இந்த என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்கு யாராவது வந்தால் விசாரிக்கணும், முடிஞ்சோன்னா ஓடக்கூடாது. நிறைய பேர் அப்படி சர்ச் என்னாத்துமாவே என்னும் போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கறிக்கடை மூடிடுவான் நம்ம ஊரில். சரி, ஓகே, அந்த மாதிரி ஆனால் நான் சொல்லிட்டேன், என்னுடைய ஹேபிட் வந்து முடிஞ்சோடனே எல்லாரையும் விஷ் பண்ணி விசாரிச்சுட்டு அப்படி போகிறேன். அதுதான் குடும்பம். ஆமென். ஒருத்தர் பிரச்சனை நம்ம தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு பலன் தான் நமக்கு மிக தேவை. அப்போது ஒரு நாள் நான் 3 மாதம் நான் அடிக்கடி வெளியே ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். வெளியே போயிட்டு 3 months எங்கள் சர்ச்சுக்கு போக முடியல. 3 மாதம் கழித்து எங்கள் சபைக்கு போகிறேன். நான் அதே மாதிரி சர்வீஸ் முடிஞ்சோன்னே எல்லாரையும் விசாரிச்சுட்டு அங்கே பார்த்தா அது வெளியே காம்பவுண்ட் வாலில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், தனியாக நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் புதுசாக இருக்காரே, பார்த்ததே இல்லைன்னு போய் அவரை ஷேக்கன் பண்ணி, பிரதர் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்கன்னா, என் பேர் பாலமுருகன், மதுரையை சார்ந்தவர், நான் இங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருக்கேன் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திட்டார். அப்போ அவரை பற்றி நானும் அக்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் அப்படி ஒருத்தருக்கு அறிமுகம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிரதர், இந்த சபைக்கு நான் 3 மாதம் வரேன். எத்தனை மாதம்? என்கிட்ட முதல் பேசின ஆள் நீங்கள் தான். எங்கள் சபை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து ரைடு விட்டேன் எங்கள் சபையில் பசங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீமை பிரித்து வெல்கம் பண்ணுறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு அவங்களெல்லாம் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இது ஒரு குடும்பம். ஒருத்தரை தாங்கணும். ஒருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திருச்சபையில் கர்த்தர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார், தேவ சித்தம் என்ன, அதை செய்வதற்கு நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பாஸ்டர் இம்மானுவேல் மாதிரி ஏண்டா நீ பண்ணலன்னு சொல்லி ஆண்டவர் என்ன கேட்க மாட்டார். பாஸ்டர் பால்சாமி மாதிரி நீ ஏன் செய்யலைன்னு ஆண்டவர் என்ன கேட்க மாட்டார். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை, உன் மேலே நான் வைத்திருந்த திட்டத்தை நீ செஞ்சு முடிச்சியான்னு தான் நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவ சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு பெஸ்ட் ரோல் மாடல். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் அவ்வளவு கவனமாக இருந்தார். ஸோ அவர் தான் நமக்கு பெஸ்ட் ரோல் மாடல். ஸோ அவரை பின்பற்றி நாம் தேவ சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பகற்காலம் அப்படின்னு என்னன்னா, நம்முடைய லைஃப் டைம், நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள், காலங்கள், இதுதான் ஆண்டவர் அங்கே பகற்காலம் என்று குறிப்பிடுகிறார். என்னை எதற்காக அனுப்பினாரோ, எனக்கு ஒரு சீசனை வச்சிருக்கிறாருங்க. இந்த பகற்காலத்தில் நான் வேற எதுவும் என் சிந்தையை நிரப்பக்கூடாது. தேவ சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். ஆமென். அந்த காரியம் இன்றைக்கு நம்முடைய சிந்தையை, இருதயத்தை நிரப்புவதாக. ஏன்னா நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகணும்னா தேவ சித்தம் செய்யணும். வேலை செய்து கொண்டே நாம் ஊழியம் செய்யணும். ஆமென். பிஸ்னஸ் பண்ணிகிட்டே என்ன செய்யணும்? ஆமாம், ஊழியம் செய்யணும். நம்ம அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஆனால் 5 விதமான ஊழியங்களில் கவனமாக இருக்கணும். அது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய சொல்லுங்க யாரும் செய்ய முடியாது. செஞ்சாலும் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு தமிழில் சொல்லுவாங்க, தடி எடுத்தவெல்லாம் இல்லை, திடீர்னு சர்ச்சு உண்டாகுது. இங்கேயும் தான், எல்லா இடத்துலையும் தான். யூரோப்பெல்லாம் நான் அடிக்கடி போகும்போது, ஆமாம், 2 பேர் சேர்ந்தா ஒரு சர்ச்சுன்றான். அப்போ அவனுக்கு அழைப்பு இருக்கா, அந்த காலிங் இருக்கா, அதை பற்றிலாம் அவனுக்கு கிளாரிட்டியே கிடையாது. அப்போது அவனும் பரலவும் போக முடியாது, பின்னால் போகிற ஆளும். சொல்லுங்கள். இப்போ என்னை பார்த்து சென்னையில் ஒரு பெரிய லீடர் இருக்கார். நான் பேர் சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அதனால் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் அவங்க அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஒரு நாள் நான் சென்னையில் ஒரு மீட்டிங் போயிருக்கேன். வெஸ்லி நீ வந்ததுனால நான் வந்தேன்னு சொல்லி அவர் வந்தார். அவங்க சொன்னாங்க, வெஸ்லி நீ சர்ச்சை ஆரம்பிக்கலையான்னு கேட்டாங்க. சர்ச்சு
ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் அதுதான் ஃபேஷனாக இருக்குது. 2 பாட்டு சிடியில் ஹிட் ஆச்சுன்னா அவன் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறான். ஹலோ, அதுவும் சர்ச்சை ஆரம்பிக்கிறதுனா ஆத்தும ஆதாயம் செஞ்சு ஒவ்வொருத்தனையாக சேர்த்து அப்படி இல்லை. 10 100 சபருக்கு சென்னையில் ஒரு ஆள் வந்தால் நமக்கு எத்தனை பேர் ஆயிரும்? ஃபினிஷ்ட். அவர் தான் பாஸ்டர். இன்றைக்கி சபை ஆரம்பிக்கிறதே இன்றைக்கி ரொம்ப கொடுமையாக இருக்குது. நான் கோயம்புத்தூரில் முல்லை நகர்னு ஒரு இடத்துல நாங்கள் 10 வருஷமாக இருந்தோம். திடீர்னு ஒரு பேனர் பார்த்தேன், முல்லை நகரில் ஏஜி விரைவில் ஆரம்பம்னு போட்டுடலாம். அப்போ சீரியஸ்லி, அப்போது அங்கே ஏஜியோட ப்ரெஸ்பீட்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பாஸ்டர் சாமுவேல் டி. சாமுவேல்னு ரொம்ப சீனியர் மேன், இறந்துட்டாங்க, தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவரை பார்த்து கேட்டேன், ரொம்ப க்ளோஸ் எனக்கு, பாஸ்டர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பேனர் போட்டிருக்காங்க பாஸ்டர், விரைவில். அந்த சபை இன்னைக்கு இல்லவே இல்லை. சும்மா அப்படி போர்டை பார்த்து 4 பேர் வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சபையை ஆரம்பிக்கலாமே, அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அவங்க செஞ்சாங்க. ஆனால் அந்த சபை அங்கே இல்லவே இல்லை. ஆமீன். கவனிங்க. அப்போது இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் அழைப்பில்லாமல் திடீர்னு சபை ஆரம்பிக்கிற இந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தடுமாற பண்ணுகிறது. ஒரு தம்பிக்கிட்ட சென்னையில் ஊழியம் செய்கிறாரு, அவர் இன்டர்நேஷ்னல் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஏன்னா 2 கண்ட்ரி போன, துபாய் அபுதாபி வந்தால் நாங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் தானே. ஓகே ஃபைன். அப்போது அவர்கிட்ட என் ஜான் ராஜ் பாஸ்டர் சிவகாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சர்ச்சில் 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு அவங்க பிள்ளைங்களோட உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க ஒரு தம்பி சொன்னால், அண்ணே நான் இந்த மாதிரி சென்னையில் கொஞ்சம் சபையை நடத்துகிற அவர் சந்தித்தோம், என் கசின் ஒருத்தன் சபையை ஆரம்பிக்கிறான், சரி சர்ச்சை நீங்கள் எப்படி பயனியர் பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலான்னு அவர் கேட்டார், உனக்கு பாட தெரியுமா? என்னையா சபையை ஆரம்பிக்க சொன்னால் பாட தெரியுமா? எப்படி சபையை டெவலப் பாட தெரியுமா? ஆமாம் தெரியும். உனக்கு எவ்வளோ காசு வச்சுருக்க, சொத்து வித்து இருக்கா, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து கான்சர்ட் நடத்து, ஒர்ஷிப் கான்சர்ட் நடத்து. என்னடா சர்ச் நடத்துறதுக்கு செம்ம மெத்தட் சொல்லி தர்றாரு. ஒன்ஸ் ஒர்ஷிப் நல்ல ஃபேமஸ் ஆயிரு, சர்ச் ஆரம்பிச்சிருந்தார். எப்படி ஃபேமஸ் ஆகி சர்ச் ஆரம்பிச்சிருன்னு இந்த மாதிரி ஆட்டில் இன்றைக்கி வாலிபர்களுக்கு ரோல் மாடலாக இருந்தால் சபை நிலைமை எங்கே போகிறது பாருங்கள். ஏன் உட்காந்து அழைப்பை தெரிஞ்சுக்கோ, எந்த இடத்துக்கு கர்த்தரனை அழைக்கிறாருன்னு தேவனிடத்தில் கன்ஃபர்மேஷன் வாங்கு. அது ஒரு ஆத்துமா இல்லைனாலும் அழைப்பை பெற்று நீ போய் அங்கே நெருங்கினா கர்த்தர் உன் மூலமாக திரள் ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பார், சபையை கட்ட உன்னை பயன்படுத்துவார்னு சொல்லி தரணும் இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? அந்த நாட்கள்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் தலைமை போதகரிடத்தில், அனுபவம் மிக்க பாஸ்டர்களிடத்தில் உட்கார்ந்து ஒரு சில மாதங்கள் ஒரு சில ஆண்டுகள் காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த போதகரை ஜெபம் பண்ணி அனுப்புவது அவர் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் ஃபின்னி ஜோசப் அண்ணன் எனக்கு ரொம்ப நெருங்கமானவர். அவங்க அப்பா ஹென்ரி ஜோசப். ஒரு நாள் நான் அவங்க பாஸ்டர் ஹென்ரி ஜோசப் இருக்கும்போது அங்கே நான் போய் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது ஹென்ரி ஜோசப் உட்காந்துருக்காரு, ஃபின்னி ஜோசப் அண்ணன் அக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபின்னி ஜோசப் அண்ணன் சொன்னாங்க, வெஸ்லி எங்கள் அப்பா என்னை படாத பாடப்படுத்தியிருக்காருன்னார். நான் சொன்னேன் என்னண்ணே அப்படின்னு. இல்லை என்னை யூகேக்கு அனுப்பிச்சார் பைபிள் காலேஜுக்கு. ஆனால் பைபிள் காலேஜெல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் கழிச்சுட்டு எங்கள் சர்ச்சுக்கு வரேன், போனோன்னே கலக்கலான்னு. ஆனால் எங்கள் அப்பா வந்த உடனே எனக்கு ஒரு சாட்சி கூட கொடுக்க நேரம் கொடுக்கல. ஆமீன். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, என்னடா எப்படா கொடுப்பாருன்னு முன்னாலே விசுவாசிகளோட விசுவாசியாக உட்காந்துருக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, சொன்னார் 10 வருஷம். நல்லா கேளுங்க. இப்போ சர்ச்சுக்குள்ளேயே வந்தோன்னா மைக் எங்கன்னு கேட்குறான். அது ஷார்ஜாவில் இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் யூரோப்பில் ரொம்ப ஜாஸ்தி. மைக்கு கொடுக்கலையா பார்ப்பான், வேற பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுவோம். ஏன்னா அங்கே மைக்கோட பாஸ்ட் நிற்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ அந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கணும். அது ஒரு வியாதி தான். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. வராதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை. ஓகே கஷ்டப்படாதீங்க. அப்போ ஃபின்னி அண்ணன் சொன்ன, நீ ஃபின்னி ஜோசப் அண்ணனை போய் கேட்டு பாருங்க, 10 வருஷம் ஒரு டெஸ்டிமனி கூட கொடுக்க விடலையாம். ஹலோ, இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல? ஆமாம், பாஸ்டர் சிலுவையில் அரைஞ்சிடுவீங்க நீங்கள். ஆமாம். ஸோ அவர் ஹென்ரி ஜோசப் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் சொன்னாங்க 10 வருஷம் கல்யாணம் வேறு ஆயிடுச்சான். கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரசங்கம் பண்ண சாட்சி சொல்ல டைமே கொடுக்கல. அப்புறம்
பயங்கர கோபமாகி சண்டை போட்டான். எதுக்காக என்ன பைபிள் காலேஜ் அனுப்பிச்சு? என் வந்து ஒரு சாட்சி கொடுத்தீங்களா, ஒரு ஷேரிங் கொடுத்தீங்களா? அவர் கேட்டார், நான் எது கொடுக்கணும்? என்ன சொன்னாரா? நான் எது கொடுக்கணும்? உனக்கு அழைப்பு இருந்துச்சுன்னா போய் அதை ப்ரூவ் பண்ணுனாராம். இது ஏன் அழைப்பின் பேரில் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் பேரில் ஆரம்பித்த ஊழியம் நான் செய்கிறேன். உனக்கு அழைப்பு இருந்தால் நீ போய் ப்ரூவ் பண்ணுனாராம். அன்னைக்கு அவர் வெளியே போய் ஆரம்பித்த சபை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்திட்டு இருக்கிறார். அப்போ சொன்னேன், அண்ணே இதைத்தானே இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது பண்ணுங்கண்ணே, நானும் கூட நிற்கிறேன். ஏதாவது இந்த பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த கிளாரிட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல கவனிங்க. அப்போது ஏன்னா என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்யணுன்றதில் ஆண்டவர் ரொம்ப அவர் சரியாக இருக்கிறாங்க. நல்ல பரிசுத்தவான்களும் அதில் கவனமாக இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்ய நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, தேவ சித்தம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மை கொண்டு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரே கிருபையை தரவில்லை. எல்லாருக்கும் வித்தியாசமான கிருபைகளை தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு பாடுற கிருபை தந்திருக்கலாம், ஒருத்தருக்கு மியூசிக் ப்ளே பண்ணுற கிருபை தந்திருக்கலாம், ஒருத்தருக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிற கிருபையை தந்திருக்கலாம், ஒரு சிலர் விசாரிக்கிறதுக்கு பர்சனல் எவாஞ்சலிசம். ஒருவேளை நிறைய பேர் ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சி ஒரு சிலர் பேச மாட்டாங்க, ஆனால் பர்சனல் எவாஞ்சலிசம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க. தனிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கள் நடத்துவதற்கு அவங்கள மாதிரி நம்ம கூட பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஸ்டேஜ் மைக்கு பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது. எது பெருசு எது சின்ன ஊழியெல்லாம் கிடையாது. எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்தால் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியங்களிலே நம்ம மிகுந்த கவனமுடையவர்களாக இருங்க. நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும். இந்த ஊர்லெல்லாம் நம்ம பர்சனல் இவாஞ்சலிசம் தான் ரொம்ப பவர்ஃபுல். நான் பர்சனல் எவாஞ்சலிசம், ஒருவேளை கேம்புக்கு நீங்கள் போய் மினிஸ்ட்ரி பண்ணலாம். உங்களோடு கூட வேலை செய்கிறவங்க இந்தியாவிலேருந்து வருகிற எத்தனையோ பேர் வீசா இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கும்போது அவங்களுக்கு நாம் உதவி செய்யலாம். அதோடு கூட இயேசுவையும் அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம். அவர்களை ஆலயத்திற்கு நாம் அழைத்து வரலாம். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். நான் அக்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் யூனிவர்சிட்டி சேப்பலில் நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். எங்கள் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய அநேகரை கர்த்தர் தொட்டார். எங்கள் சர்ச்சிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எங்கள் சபைக்கு நான் அழைத்து வருவேன். பிரதர் டேவிட் ஸ்டூவர்டை கூப்பிடுவேன். நல்ல காஸ்பல் ஷேர் பண்ணுவாங்க. குடும்பமாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அநேகருக்கு வீட்டில் போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ரேயர்ஸில் நிறைய பேர் வந்து ஆண்டவரால் தொடப்பட்டிருக்கிறாங்க. நல்ல வேலை செய்து கொண்டே பயங்கர தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்தது. கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய பெட்டிஷன்லாம் போட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நம்ம நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் நம்ம ஆர்எஸ்எஸ் நண்பர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. அதனால் ஏன் நோட்டீஸை இந்த மாதிரி மீட்டிங் போகும்போது நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சுருந்தான். இவ்வளோ சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் ஹை அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சான். என்கொயரி நடந்தது, டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடந்தது. அவன் தவறாக நிறைய எழுதியிருந்தான். நான் சொன்னேன், என்னை இயேசு ரட்சித்தார், என்னை ரட்சித்த இயேசுவை நான் பாடுவேன், அவரை குறித்து நான் என்ன செய்வேன், பேசுவேன் என்று எழுதி கொடுத்தேன். நான் கவர்மெண்ட்டுக்கு போச்சு. அவன் பார்த்தான். அவன் இனிமேல் இது இப்படி செய்யாதுன்னு சும்மா வான் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணான். ஆண்டவர் சொன்னால், நீ வேலையை க்ளோஸ் பண்ணி வெளியே வான்னார். ஸோ நான் வேலையை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன்னா. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், முழு நேரமாக விடுதலையாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். என் மனைவி காலேஜ் லெக்சராக இருந்தால் அவளும் வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஏன்னா என்னை கர்த்தர் ஒரு பகற்காலத்தில் வைத்திருக்கிறார். என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை செய்ய. கவனிங்க, இப்போ பகற்காலம் தேவ சித்தம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சீசன். இந்த சீசன்ல நம்ம தேவ சித்தத்தை செய்யும் பொழுது பிசாசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். தேவ சித்தம் செய்ய விடாமல் நம்மை தடை செய்வான். ஆமென். பிசாசு தடுத்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், பிரச்சனைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் நாம் தேவ சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பிரச்சனை வந்தோடனே அப்படியே அமைதியாகிடக்கூடாது. பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த குருடனை பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவை கூப்பிடுறான், தாவீது குமாரனை எனக்கு
இறங்கும். கூட இருந்தவன்லாம் என்ன செஞ்சான்? அதை நான் பேசாமறா அப்படின்னு சொன்ன எதிர்ப்பு வந்தோடனே அவன் சத்தம் குறையில. பைபிளில் ஆவியார் எழுதியிருக்காரு, அவனுக்கு பிரச்சனை உபத்திரம் தடை வந்தப்போ முதல்ல கூப்பிட்டதை விட அதிகமாக கூப்பிட்டானா, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையான ஒன்று. பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, தேவ சித்தத்தை விட்டு என்னை தடுமாற பண்ணும் பொழுது, பிசாசு முயற்சி எடுக்கும் பொழுது, நான் முதல்ல விட அதிகமாக தீவிரமா தேவ சித்தத்தை செய்ய தொடங்கினார். தேவனுடைய கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். எதிர்ப்பு வந்து நின்ற கூடாது, பிரச்சனைகள் வந்தன சோர்ந்து போக கூடாது. என்னால் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், ஆமென், முன்னிலும் அதிகமாக. இப்ப ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நம்ம வாசிக்கலாம். அதான் வாஸ்தவம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரிகளை செய்யணும். ஏன்னா சொல்றேன்னா, ஒரு ராக்காலம் வரப்போகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. சரி, இப்ப ஆண்டவர் பகற்காலம் அப்படின்னா பிதா அவருக்கு கொடுத்த ஒரு சீசன். நல்ல கவனிங்க. அந்த சீசன்ல தீவிரமாக ரெஸ்ட் எடுக்காம அவர் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது லூக்கா 13ஆம் அதிகாரம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 31வது வசனம், 31, 32, 33 நான் வாசிக்கிறேன். ஆமென், கவனிங்க. அங்கே கவனிங்க. அந்த நாளிலே 31வது வசனம், அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான். இதுதான் த்ரெட்டு, இதுதான் த்ரெட்டு. தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுது தீவிரமா செஞ்சிடணும். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சீசன், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பகற்காலம், நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவ சித்தத்தை நான் செய்யணும்னு நாம் தீவிரம் காண்பிக்கும் பொழுது பிசாசு நமக்கு த்ரெட்டை உண்டாக்குவான். தேவ சித்தம் செய்ய விடாமல் நம்மை தடுப்பான். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த காலத்திலே நான் தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும்னு நம்ம தீவிரமா நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அவங்கிட்ட உடனே ஆன்சர் பண்றார் பாருங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு? நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தணும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும். அப்ப இன்னைக்கும் நாளைக்கும்னா 2 நாள் அல்ல, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகற்காலம். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கர்த்தர் சும்மா வைக்கல, நான் பிசாசு துரத்த வேண்டியது இருக்கு, ஜனங்களை விடுதலையாக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அதற்கு தான் கர்த்தர் என்னை பகற்காலம் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. இன்னைக்கும் சொல்லுங்க, நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இதை அறிக்கை செய்ய கேட்கிறேன். அறிக்கை செய்ய. இன்னைக்கும் சொல்லுங்க சத்தமா, நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு பகற்காலம் கொடுத்திருப்பார் என்றால் சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை அவன் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த பகற்காலத்திலே தேவ சித்தம் செய்ய விசேஷித்த தேவ பலனை கர்த்தர் உனக்கு தருவார். எதிர்ப்புகளை சமாளிக்க, பிசாசின் கிரிகளை அழிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். மூவ் ஃபார்வர்ட், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமானுண்டா. ஆமென். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக. ஷார்ஜால யார் நரின்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை யார் த்ரெட் பண்றா, யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றா, தேவ சித்தத்தை விட்டு தடுமாற பண்ணுகிற நரி யாருன்னு உங்களுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நரி இருக்கும். ஹல்லேலூயா. இந்தியாவில் நிறைய நரி இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இனிமேல் செய்ய சொல்லக்கூடாது, அதெல்லாம் நரி தான். ஆமென். ஆமாம், சபையை மூடு, அதை பண்ணு, இதை பண்ணு, எல்லாம் நரி தான்.
அவன் பிசாசு அநேக நரிகளை எழுப்பி தேவ திட்டத்தை செய்ய விடாமல் நம்மை தடுக்க முயற்சிப்பான். ஆனால் இயேசு சொன்ன ஒரே பதிலை தான் நம்மளும் சொல்லணும். ஆமென். எனக்கு கர்த்தர் ஒரு பகற்காலத்தை கொடுத்துருக்காரு. ஆமென். அந்த பகற்காலத்தில் தேவ சித்தத்தை செய்கிறதுலேருந்து எவனும் யாரும் எந்த நரியும் என்னை தடுக்க முடியாத நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நம்பி அவர் தந்த இந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். எனக்கு ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரதர்? உங்களுக்கு கர்த்தர் ஒரு சீசனை வச்சிருக்கிறாங்க. அந்த சீசனில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை அழைத்தவர் கர்த்தர். இந்த காலத்தில் நம்மை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு ஒரு சீசனை வச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும், தேவ சித்தம் செய்ய. அதில் மட்டும் கவனமாக இருந்தேன்னா பாதுகாக்கிறது அவருடைய வேலை. ஆமென். ஏரோது உம்முடைய கொலை செய்த மனதாக இருக்கிறான்னா ஆண்டவர் பயப்படவே இல்லை. தேவன் அறியாமல் ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காது. அகஸ்டின் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாங்க, பீகார் மிஷனரியுடைய கல்லறை தோட்டம் அங்கே அவங்க ஆண்டவர் கொண்டு போனார். இன்றைக்கி 51 ஆண்டுகளை முடிச்சிட்டாங்க. எத்தனையோ கொலை மிரட்டல்கள், எத்தனையோ பிரச்சனைகள். நீங்கள்லாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே பெரிய பிரச்சனைகள், த்ரெட் உண்டு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இடையில் நடந்து ஒழிய தேவ மனிதன் மேலே கை போடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. எத்தனையோ துப்பாக்கி முனைகளில் நின்றுருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் அடிக்கடி அங்கே போகிறதுனால எனக்கு தெரியும். கடந்த 25 ஆண்டுகளாக ட்ராவலிங் வித் ஹிம். ஐ நோ அவங்க ஊழியங்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய பிரச்சனைகளை தெரியும் எனக்கு. தேவன் அனுமதிக்காமல் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிற அனைவரோடு முகமுகமாக பேசுகிறது நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன். தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பகற்காலத்தில் தேவ சித்தம் செய்ய கவனமாக இருந்தால், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். உங்களை தேவ திட்டத்திலிருந்து வெளி விலக உங்களுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணணுமா, பிசாசு ட்ரை பண்ணுமா, ஆனா நீங்க சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்வதிலிருந்து யாரும் என்னை தடுக்க முடியாது. கர்த்தர் எனக்கு ஒரு பகற்காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு சீசனை வைத்திருக்கிறார். அந்த சீசன்ல என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை என்னை கொண்டு அவர் செய்து முடிப்பார். உன் குடும்பத்தை கொண்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையில கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்து முடித்தே தீருவார். அது வரைக்கும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அது வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டார். வலுவாதபடி நம்மை காக்கிறவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து. மனிதர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அழைத்த தேவன் மாறவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒண்ணே ஒண்ணுதான், வாஞ்சை, அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. ஏன் சித்தம் அல்ல, ஏன் விருப்பம் அல்ல. ஒருவேளை இந்த அபுதாபி ஷார்ஜால இந்த எமிரேட்ஸில் கர்த்தர் கொண்டு வைத்தது, ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம், அதை ஆண்டவர் மிகவும் அதிகமாக விரும்புகிறார். ஆனால் அது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம். ஏன் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என்னை ஏன் இங்கே வைத்திருக்கிறீர்? இந்த இடத்துல நான் தேவ சித்தத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால், நான் சொல்றேன், எந்த இடத்துல இருந்தாலும் தேவ சித்தம் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென்.